பாக்யா கிட்ட செலியன்னு சொல்றாரு, உனக்கு தாம்மா ரொம்ப கஷ்டம். ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கா வச்சுக்கிட்டு எனக்காண்டி கோர்ட்டு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க. கோர்ட்டு படி அம்மா, ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சாம்மா? பாக்யா சொல்றாங்க, ஓரளவு முடிச்சிருக்கோம்ப்பா. செலியா, உன் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க போது இந்த பிசினஸ் எல்லாம் எனக்கு தேவையாப்பா? இதெல்லாம் யோசிக்காத. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் ஜெனியும் சேர்ந்துருவோம்மா. உனக்கு ஏதாவது வேலை தேவைப்படுச்சுன்னா நான் பண்றேன்மா. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் லீவ். இப்ப கூட வீட்டுக்கு போவேனா, நேரா ஹோட்டலுக்கு போவோம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரின்னு வரட்டும், கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் சாப்பிடலாம். சொல்றாரு, ரெஸ்டாரண்ட் வேலையா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன், அம்மா வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. சரி சொல்றாங்க, என்கிட்டையும் பாக்யா தான் சொன்னான். ஜெனியும் அவங்க அப்பனும் சேர்ந்து என்ன நாடகம் நடத்தினாங்கன்னு தெரியலையே. சரி கேக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு. அதுக்கு செலியன்னு சொல்றாரு, பாட்டி இன்னைக்கு ஜெனி கோர்ட்டுக்கு வரல, கேஸ தள்ளி வச்சுட்டாங்க. சரி சொல்றாங்க, இததான் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னியா? எழில் கேக்குறாரு, ஏன் செலியா இவ்வளவு டயர்டா? அதுக்கு பாக்யா சொல்றாங்க, ஹோட்டலுக்கு தேவையான டெக்கரேஷன்லாம் செலியன் தான் பாத்துக்கிட்டாரு, அதனாலதான் டயர்டா. ஹோட்டலுக்கு தேவையான எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தான்னு பாக்யலட்சுமி சொல்றாங்க எல்லார்கிட்டையும். செலியன் அவ்வளவு வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, அன்னைக்கு எக்ஸிபிஷன் நடக்கிறப்ப அன்னைக்கு நீங்க இல்ல அத்தை, மினிஸ்டர் வந்தாங்க. இந்த வாட்டி மினிஸ்டர் வர்றாங்க, நீங்களும் இருக்கணும் அத்தை, நீங்க மினிஸ்டர் பக்கத்திலே இருக்கணும் அத்தை. சரி சொல்றாங்க, சரி பாக்கியா. மினிஸ்டர் வர்றதுனால எல்லா டிவி சேனல்ஸ்ல இருந்தும் யூடியூப் சேனல்ஸ்ல இருந்தும் வருவாங்க, நீங்க ஜம்முன்னு வந்து நிக்கணும் பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு. இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. உன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு மினிஸ்டர் வருவாங்கன்னு நீ தப்பு கணக்கு போட்டிருக்க, கொஞ்சம் அந்த கற்பனையில சந்தோஷமா வாழு பாக்கியா. கோபி, நம்ம மினிஸ்டர் கிட்ட பேசல, மினிஸ்டரோட பிஏ கிட்ட பேசியிருக்கோம். பாக்யா டைரக்டா மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கா. கோபி நடுவுல இடிக்குதே. பிஏவை இக்னோர் பண்ணிட்டு மினிஸ்டர் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போயிட்டாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபார்ம் பண்ணணும் கோபி. பிஏக்கு கோபிநாத் போன் பண்ணி பேசுறாரு. அன்னைக்கு பணம் கூட கொடுத்தேன்னு ஸ்கூல் ஓப்பனிங்க்கு, அந்த கோபிநாத் சார்னு சொல்றாரு. சொல்லுங்கன்னு சொல்றாரு அவர். மினிஸ்டர் கன்ஃபார்மா 9:30க்கு வந்துருவாங்கல்ல சார்? நான் வாக்கு கொடுத்துருக்கேங்க, மினிஸ்டர் கண்டிப்பா வந்துருவாருன்னு பிஏ சொல்றாரு. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர வைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்றாரு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனை வச்சிடுறாங்க. சரி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, நானும் உங்க தாத்தாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் நேரா. சரி கோபி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராதிகா கேக்குறாங்க கோபி கிட்ட, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மூக்கு உடைஞ்சு வருவா, அதை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகா கேக்குறாங்க, யார சொல்றீங்க? யார சொன்னேன், நீ என்ன கேட்ட அப்படின்னு ராதிகா கிட்ட கேக்குறாரு கோபி. ராதிகா கேக்குறாங்க, வேலை விஷயமா என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்டேன். நினைச்சீங்க கோபி, யாரோ மொக்க வாங்குவாங்க, மூக்கு உடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, சொன்னீங்க பாக்கியாவை தானே கோபி? நம்ம கதையே சரியில்லை, எதுக்கு பாக்யாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கோபி? கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். ராதிகா சொல்றாங்க, உங்களுக்கு பிசினஸ் தான் செட் ஆகும், நீங்க எல்லாம் வேலைக்கு போனா கரெக்டா இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப வீட்லயே சும்மா உட்கார முடியாதுன்னு கோபி சொல்றாரு. முன்னாடிலாம் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, இப்ப எல்லாம் லட்சக்கணக்கில் போடணும் அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், அது இப்ப சாங்ஷன் ஆயிடுச்சு, 2 daysல அந்த லோன் வந்துடும் கோபி, அதை வச்சு ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிங்க கோபி. சொல்லவே இல்லையே ராதிகா. கோபி, உங்ககிட்ட சொன்னா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க, அதான் சொல்லல. நல்ல ஒய்ஃபா ஹஸ்பண்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க இந்த லோனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கோபி, நீங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா ஆகணும் கோபி. நான் கண்டிப்பா பழையபடி வந்துருவேன். ராதிகா. தொடரும். இன்று 6/3/2024 மாசி 23 மார்ச் புதன்கிழமை. இன்றைய ராசி பலன். மேஷம் கவலை, ரிஷபம் பரிசு, மிதுனம் கஷ்டம், கடகம் துயரம், சிம்மம் பாசம், கன்னி ஆசை, துலாம் ஆக்கம், விருச்சிகம் தேர்ச்சி, தனுஷு முயற்சி, மகரம் உதவி, கும்பம் துயரம், மீனம் இன்பம். நாளை சந்திப்போம்.